அவரை விட கொடுமையான ஆட்சி நடக்குது. அவருக்காவது தமிழ், தமிழர், இலக்கியம் இதெல்லாம் ஒரு தெரியவாது பேசவாது செய்யப்படல. ஒரு பார்த்து படிக்கும் போதே இன்மை புகுத்து விடும்க்கு இளமை புகுத்தி விடுங்கிறப்பல அதை விட டேஞ்சருங்கிறது இந்த அர்த்தத்தில் சொல்றதுதான். புரியுதா? அவர் காலத்தில் இவ்வளவு டாஸ்மார்க் இல்ல, இது அதில் அதை விட பாஸ்மார்க் அதிகமாக வாங்கியிருக்கிறதுனால அவர் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுத்ததா இல்ல, இவர் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறாரு. அதுல அவரை விட டேஞ்சரஸ். முதுவலி தான் அது இதுல இருக்குது. அவர் என்ன இந்த நாரில் இருக்காரு, சிடி நாரா, முதல்வரின் முகவரி அந்த எல்லார் சாமி கட்டடத்துக்கு பக்கத்தில் இருக்கு அவர் முகவரி. நான் அவனை கேட்டு அனுப்புறேன். சும்மா சொல்றதானங்க ஒரு திட்டம். உங்களை தேடி முதல்வர், உங்களோடு முதல்வர். இவர் நாள் எங்களோடு இருந்தாமே, இளங்களோடு இல்லாம எங்க இருந்தாரு? அந்த கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க. அது ஏன் தேர்தல் வரும்போது எங்க மேல அப்படி திடீர்னு காதல் வருது? ஏன் புது பொண்டாட்டி மேல காதல் வந்த மாதிரி? என்ன கதை இது? தேர்தல் வரும்போதுதான் பள்ளம் மூடப்படுது, சாலை போடப்படுது, மின் விளக்குகள் சரி செய்யப்படுது. இதுக்கு ஏமாறுதே என் ஜனம். இது கொடுமையே எங்க போய் சொல்றது? சொல்லு. இபிஎஸ் சுற்றுப்பயணத்துல அவர் பாஜக கருத்தை அதிகமா பேசுறாருங்கிற மாதிரி விமர்சனம் இருந்திருக்கு. சரி, பாஜகவுடைய கருத்தை பேசாம எந்த கருத்தை பேசுவோம்? பாஜகவோட கூட்டின்னு வச்சுட்டாரு. அவன் 26க்கு பிறகு 2 ஆண்டு வலிமையான அதிகாரத்தை வச்சிருப்பாங்க. அதோட நயந்து போய் தான் ஆட்சியை நடத்தணும். இல்லைன்னா இங்கிட்டு வர ஈடி இங்கிட்டு வரும். உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன இது? ஏன் ஒரு குறையா சொல்லுங்க? இதான் அவங்க செய்ய முடியும். பயத்தின் காரணமா தான் செய்யறாரா? இல்ல, அளவு கடந்த துணிச்சலின் காரணமா செய்யறாப்ல. 2026க்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு சொல்றீங்களா? எது? புரிஞ்சுக்கிறதா? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவன் இருக்கான பிஜேபி 2 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க, அப்படியும் இடி இங்கிட்டு வந்துடும் சொன்னீங்க இல்லையா? அதனால கேட்டேன். எங்க பிஜேபி மேல 26க்கு பிறகு 29 வரை 2 ஆண்டு ஆட்சியில் இருக்குமா இல்லையா? அப்ப அதை நயந்து போறதா நல்லதுன்னு நினைப்பாங்க. அப்படிதான் 2 கட்சியும் நினைக்குது. நான் ஒன்னும் சிலப்பதை யாரும் எழுதலையே, நீங்க பொழிப்புறதேட தெளிவா தானே பேசுறேன். இவங்க என்ன நினைப்பாங்க? மத்தியில முழு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியோட நயந்து போவோம்னு நினைப்பாங்க. இவங்க கூட்டணி வச்சு போறாங்க, அவங்க கூட்டணி இல்லாம போறாங்க. அதுக்கு சான்றுகள் சொல்லணுமா? தேர்தல்